மசாலா பொரியில என்னங்க புதுசா இருக்க போதுன்னு நினைக்காதீங்க. இந்த மசாலா பொரி கொஞ்சம் ஸ்பெஷல். நல்ல புளிப்பு உரப்பான ஒரு மசாலா கூட ஒரு சீக்ரெட் பொடி ஆட் பண்ணி பண்ற இந்த கர்நாடகா ஸ்டைல் மசாலா பொரி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இத செய்யறதும் ரொம்ப சுலபம். இதுக்கு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து 1/4 கப் தண்ணீல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு, இத கரைச்சு வடிகட்டி தயாரா வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய சூடு பண்ணி 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து, தண்ணி சேர்க்காம இந்த மாரி கொரகொரப்பா அரைச்சு வெங்காயத்து கூட சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கிட்டு, இது கூட 1 தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, புளி கரைசல், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, இது எல்லாத்தையும் ஹை ஃப்ளேம்ல 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. கடைசியா கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கலந்து இறக்கிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல பொரி, அரைச்ச மசாலா, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மாங்காய், கொஞ்சமா கொத்தமல்லி, 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு, கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை பொடி சேர்த்து, இந்த மாரி நல்லா கலந்தீங்கன்னா, பொரியில உள்ள ஈரப்பதம்லாம் போயி, நல்லா பொல பொலன்னு இந்த மாரி ரெடி ஆயிடும். உங்களுக்கு கூடுதலா காரம் வேணும்னா, மசாலாவ கூடுதலா சேர்த்துக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, மாங்காய், ஓமப்பொடி தூவி உடனே சர்வ் பண்ணுங்க.